ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமான ரெசிபி. ஈவினிங் டீ டைமுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மிளகா பஜ்ஜி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக ஈவினிங் டீ டைமுக்கு சுட சுட சூப்பராக எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பஜ்ஜி மிளகாய் 3 எடுத்து வச்சுருக்கேன். இதோட வரமிளகாய் தூள் 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இதோட பேக்கிங் சோடா 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் எடுத்துக்க போகிறோம், அதாவது சோடா உப்பு. இதோட பெருங்காயம் அதுவும் 1 பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்க போகிறோம். உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். தோசை மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இதோட கடலை மாவு 150 கிராம் எடுத்துக்கலாம். எண்ணெய் 1/2 லிட்டர் பஜ்ஜி பொரிக்கிறதுக்காக எடுத்துக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பஜ்ஜி மிளகாயை இது போல் நடுவில் கட் பண்ணி 2 பீசஸாக போட்டுக்கலாம். இதில் நம்ம உப்பு மிளகாய் தூள் கலந்த கலவை சென்டரில் அப்ளை பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி மிளகாய் பஜ்ஜி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மிளகாயோட ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும். உள்ளே பிளெயினாக இருக்கிறதுனால சிலர் ஸ்டஃப்டு மிளகாய் பஜ்ஜி செய்வாங்க. இது போல் உப்பு மிளகாத்தூள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே உங்களுக்கு சாப்பிடும்போது உப்பு காரம் அந்த மிளகாயோட ஃப்ளேவரோடு சேர்ந்து சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நடுவில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லா பீசஸ்க்குமே அப்ளை பண்ணியாச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பஜ்ஜி மாவு மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். இதை சேர்த்துனுமே 1 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்திக்க போகிறோம். இந்த பஜ்ஜி மிக்ஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோசை மாவு எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்திக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இதோட 150 கிராம் அளவுக்கு நாம் கடலை மாவு எடுத்து வச்சோம் இல்லையா, அதை சேர்த்திக்க போகிறோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இதோட 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்திக்கலாம். இது டைஜஷனுக்கு நல்லா யூஸ் ஆகும். இப்போ மாவை தண்ணி சேர்த்தாமல் நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். மிச்சம் இருக்க மாவையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்குகிற பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக கெமிக்கல் இதெல்லாமே சேர்க்குறாங்கன்னு சொல்லி சிலருக்கு டவுட்டாக இருக்கும், சாப்பிட்லாமா வேணாமா அப்படின்னு. அதுக்கு எல்லாம் யோசிக்கிறதுக்கு பதிலாக இது போல் வீட்டில் இருக்க கடலை மாவுலேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது அந்த பஜ்ஜி மிக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியான பதத்தில் இருக்குது. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர போகிறோம். இது போல் கையில் நல்லா பிசைஞ்சு விடும்போது பார்த்திங்கன்னா மாவு கட்டிகள் இருந்தால் நமக்கு நல்லாவே தெரியும். அதை நல்லா பொடிச்சுறக்கும் சரி, பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி கொண்டு வரக்கும் சரி, கையில் கலக்கும்போது நல்லா பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பாருங்கள், நல்லா ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வந்திருக்கும், மாவு கட்டிகள் எதுவுமே இல்லாமல். இது போல் கையில் எடுத்து ஊற்றும்போது ஒரு தோசை மாவு பதத்துக்கு சூப்பராக ரெடி ஆகும். அதுதான் கரெக்டான பதமும் கூட. இப்போது பஜ்ஜிக்கு மிளகாயும் பஜ்ஜி மிக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் 1/2 லிட்டர் ஆயில் சேர்த்து நல்லா சூடாகணும். சூடானதுமே பஜ்ஜி மிளகாய் நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல, அதை எடுத்து இது போல் நல்லா டிப் பண்ணிக்கலாம். அந்த பேட்டரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து போடுங்க. இது மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மாவுகள் எங்கேயுமே கேப் விழுகாமல் நல்லா ஒட்டி வரும் மிளகாயில். இது போல் நல்லா டிப் பண்ணி போடுங்க. இப்போது பஜ்ஜி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு 4 நிமிஷம் நல்லா வேகணும்.
நம்ம போட்டதுமே வந்து அடியில் ஒட்டிக்காமல் ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்காமல் இருக்கிறக்காக மைகோதி இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் செப்பரேட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு 4 நிமிஷம் ஆனதும் வந்து அதை திருப்பி போட்டுக்கோங்க. அனதர் சைடு வந்து ஒரு 4 நிமிஷம் அது வேகணும். அப்போ தான் உள்ளே இருக்க மிளகாய் வந்து நல்லாவே வெந்து வரும். இது போல் நல்லா வெந்து வந்ததுமே எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். சுட சுட நல்லா காரசாரமான டேஸ்டான மிளகாய் பஜ்ஜி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. சூப்பராக சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.